ஹாய் மக்களே, இன்னைக்கு சாட்டர்டேன்றதுனால நம்ம கொஞ்சம் ஸ்பெஷலாக ஏதாவது வீட்டில் குக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டி தான் டிசைட் பண்ணியிருக்கேன். ஸோ காலையிலே போட்டி போய் வாங்கணும், ஏன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போட்டி கிடைக்காது. ஸோ பார்த்தீங்கன்னா காலையிலே போட்டியும் அதே மாதிரி சிறுகுடல் இருக்கும் இல்லையா, ஸோ அதுவும் ரெண்டுமே வாங்கிட்டு வந்தாச்சு. இன்னைக்கு சிறுகுடல் நல்லா ஃப்ரை பண்ணிட்டு அதுக்கப்புறம் போட்டியோட குழம்பு தான் செய்ய போகிறோம். ஸோ அதுதான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம் வாங்க. ஸோ இந்த மாதிரி சிறுகுடல் நல்லா க்ளீன் பண்ணிக்கிட்டு அதில் உப்பு மஞ்சத்தூள் போட்டு குக்கரில் பார்த்தீங்கன்னா ஒரு 6-7 விசில் விட்டுட்டு அதுக்கப்புறம் அதில் தண்ணி இருக்கும் இல்லையா, ஸோ அதை பார்த்தீங்கன்னா வடிகட்டிட்டு ஒரு நல்ல கடாயில் தேவையான கரம் மசாலா, ஸோ என்னென்ன தேவையோ அதெல்லாம் போட்டு நல்லா ஒரு 7-8 வெங்காயம் போட்டு நல்லா ப்ரௌனிஷாக ஆயிட்ட பிறகு அதுக்கப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு மசாலா கொஞ்சோண்டு நம்ம ஆட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த சிறு போட்டு இதில் போட்டுட்டு நல்லா நல்லா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20 மினிட்ஸ் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டோம்னா அது பாட்டுக்கு நல்லா ப்ரௌன் கலரில் இந்த மாதிரி ஆயிடுங்க. அதுக்கப்புறம் உப்பு இல்லை ஏதாவது உங்களுக்கு பெப்பரோ ஏதாவது மசாலா வேணும்னா மேலே தூவி விட்டுட்டு அதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டுட்டு நம்ம இறக்கிற வேண்டியதுதான். ஸோ போட்டி ஃப்ரை சிறு குடல் போட்டி பார்த்தீங்கன்னா அது ரெடி ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா போட்டி நம்ம செய்ய போகிறோம் குழம்பு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா போட்டி நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதே மெத்தட் தான். ஸோ மஞ்சள் அதே மாதிரி உப்பு போட்டு நல்லா 7-8 விசில் நம்ம அது விட்டுறணும். ஸோ அதுக்கப்புறம் ஒரு சைடில் பார்த்தீங்கன்னா வெங்காயம் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் அதில் நல்லா அரைச்சிக்கணும். அப்புறம் இன்னொன்று அரைக்கிறது என்னன்னா சோம்பு அதுக்கப்புறம் தேங்காய் இது போட்டு ஒரு சின்ன ஜாரில் பார்த்தீங்கன்னா நம்ம அரைச்சிக்கணும். அதுக்கப்புறம் நம்ம எந்த கடாயில் செய்கிறோமோ எந்த பாத்திரத்தில் செய்கிறோமோ ஸோ அந்த பாத்திரத்தில் தேவையான அளவுக்கு எண்ணெய் போட்டுக்கிட்டு கரம் மசாலா போட்டுட்டு ஸோ அந்த வெங்காயம் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அது போட்டுடணும். அதுக்கப்புறம் அந்த மசாலா போட்டுட்டு பிறகு தக்காளி, ஸோ தக்காளி போட்டு நல்லா அப்படியே ஸ்லோ ஃப்ளேம்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணும். அதாவது தக்காளி பேஸ்ட் பண்ணி போடணும். ஸோ ஸ்லோ ஃப்ளேமில் பார்த்தீங்கன்னா நம்ம அப்படியே விட்டுறணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தேவையான மசாலாக்கள் மிளகாத்தூள், தனியாத்தூள், மஞ்சத்தூள், அப்புறம் கரம் மசாலா தூள், ஸோ இதெல்லாம் போட்டு நம்ம மெதுவான ஃப்ளேமில் ஃப்ரை பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம செடியில் கத்திரிக்காய் காய்ச்சி இருக்கு இல்லையா, அதாவது மாடி தோட்டத்தில் கத்திரிக்காய் நம்ம அறுவடை செஞ்சிருந்தோம். அந்த லாங் வீடியோவும் நான் போட்டிருந்தேன். ஸோ அந்த கத்திரிக்காய் தான் இது. எண்ணெய் கத்திரிக்காவை செய்யணும் அப்படின்னு நான் நினச்சேன். பட் எண்ணெய் கத்திரிக்காய் செய்ய முடியல, ஏன்னா இந்த போட்டி குழம்புல கத்திரிக்காவும் அதே மாதிரி அந்த அதாவது கடலை பருப்பும் கத்திரிக்காவும் போட்டு நம்ம செஞ்சோன்னு வச்சுங்களேன், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ பாருங்கள், உங்கள் முன்னாடியே நான் அந்த வீடியோவில் காமிச்சிட்டு இருக்கேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் போட்டு நல்லா கிண்டிட்டு அதுக்கப்புறம் போட்டியும் அந்த கடலை பருப்பும் நம்ம தனியாக தான் வேக வச்சோம் இல்லையா, ஸோ அது எடுத்து இதில் போட்டுடணும். போட்டுட்டு நல்லா தேவையான அளவுக்கு தண்ணி போட்டுட்டு அது அப்படியே நம்ம சுண்டுற வரைக்கும் அந்த எண்ணெய் அந்த தண்ணி பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு சுண்டணும். ஸோ அது வரைக்கும் நம்ம ஒரு 20 நிமிஷம் அப்படியே ஆல்ரெடி நம்ம போட்டி வேக வச்சு தான் இருக்கோம். ஸோ அந்த குழம்புல அந்த மசாலா எல்லாம் நல்லா இன்னும் இறங்குறதுக்காக ஸ்லோவாக நம்ம அப்படியே ஒரு 10 நிமிஷம் விட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா கிளறி விட்டுட்டு கொத்தமல்லி தேவையான அளவுக்கு கொத்தமல்லி போட்டுட்டோன்னு சுவையான போட்டி சாலன் ரெடி ஆயிடுச்சு. ஸோ பாருங்கள், உங்கள் பார்வையிலே நான் வச்சிருக்கிறேன். ஸோ பார்க்கும்போது நாக்கு வருது. உங்களுக்கும் இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்துன்னா, இந்த குழம்பு பார்க்கும்போது போட்டி சாப்பிடணும்னு ஆசையாக இருந்ததுன்னா நீங்களும் வாங்கிட்டு சமைச்சு இந்த மாதிரி சாப்பிட்டு பாருங்கள், ட்ரை பண்ணுங்கள். ஸோ மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப்